வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் பாஜக விளம்பர ஆட்டோக்களை தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் VP ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள், நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் 1985ஆம் ஆண்டு புதுவை பொறியியல் கல்லூரியாக தொடங்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட இந்நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக கடும் பின்னடைவை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் இப்பல்கலைக்கழகத்தில் கழிவுநீர், குடிநீர், சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மாணவர்களின் உடல் நலம் பாதிக்கப்படும் அபாய நிலை நிலவுகிறது. ஆய்வகங்களில் நவீன உபகரணங்கள் இல்லாததுடன் உள்ள இயந்திரங்களும் செயல்படாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020-21ஆம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட MBA மேலாண்மை பட்டமேற்படிப்புகள் 2023ஆம் ஆண்டிலேயே மூடப்பட்டதையும் இது புதுவை மாணவர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு காலத்தில் NIRF தரவரிசையில் முன்னணியில் இருந்த பல்கலைக்கழகம் தற்போது காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கல்லூரியை விட பின்தங்கிய நிலையில் இருப்பது வருத்தமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் வளாகத்தில் நாய்கள், பன்றிகள் உலாவும் காட்சிகள் வைரல் வீடியோவாக பரவி பாதுகாப்பு மற்றும் சுகாதார குறைபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மெத்தன போக்கு கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் நினைவூட்டப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மூடப்பட்ட மேலாண்மை பட்டமேற்படிப்புகளை மீண்டும் தொடங்கவும், மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை உடனடியாக மேம்படுத்தவும் அரசும் துணைவேந்தரும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கழகம் வலியுறுத்தியுள்ளது. நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுநல அமைப்புகளுடன் இணைந்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதல்வர், கல்வி அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் சட்டமன்ற கூட்டத்தில் கல்வி அமைச்சர் இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ள உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். அகரம் தென்னந்தோப்பு வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டிலும், கொடப்பாக்கம் மாந்தோப்பு பகுதியில் எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,50,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சிவசாமி நகரில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 8,40,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மணியக்காரர் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 9,10,000 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு சிவசக்தி நகரில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13,10,000 மதிப்பீட்டிலும், மொத்தமாக ரூபாய் 55,40,000 மதிப்பீட்டிலான பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன், குப்புசாமி, முருகவேல், ஆறுமுகம், ஆனந்தபாஸ்கர், ஜீவா, கோபி, சதாசிவம், செல்வம், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உள்ளிட்ட பாஜக கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முரளி 1. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக விழாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அதன்படி உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர்,
பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மண்டல இணை செயலாளர் லாவண்யா, வழக்கறிஞர் சசிபாலன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி மற்றும் அதிமுக மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் முனைவர் அருள் செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற பிரமுகர்கள் கோவிலின் புனித கலசத்திற்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தக்கக்குட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கும்பாபிஷேக விழாவில் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினரும் ஊர் முக்கியஸ்தர்களும் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மாவட்ட அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியின் இறுதியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவிற்கு சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அமிர்தா பள்ளி மாணவி ஜீவிதா முதலிடம் பெற்று 1 கிராம் தங்க நாணயம் பெற்றார். ஆதித்யா குருகுலம் பள்ளி மாணவர் ஜஸ்டின் சாமுவேல் ரெய்னோ 2ஆம் இடமும், பெட்ரிட் செமினர் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர் ராகுல் ராமகிருஷ்ணன் 3ஆம் இடமும் பிடித்து வெள்ளி நாணயங்களை பெற்றனர். நிகழ்ச்சியில் வாசவி பள்ளி தலைவர் வேணுகோபால், முதல்வர் மாரிமுத்து, ரவுண்ட் டேபிள் 167 நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் வகையில் போட்டி சிறப்பாக நடைபெற்றதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. புதுவை அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன, ரஜதபந்தன, மகா கும்பாபிஷேக விழா வருகிற 12ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஆலய அறங்காவல் குழுவினரால் பல்வேறு திருப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதனை முன்னிட்டு செங்கழநீர் அம்மன் ஆலய வளாகத்தில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய திருப்பணிக்காக தமது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 60,000 ரொக்கத்தொகையை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ், திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கின்ற காத்தவராயன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் சிவலிங்கம், முருகன், முகிலன், எழிலன், பேட்ரி பாபு, டைசன் பாபு, சக்திவேல் உள்ளிட்டோர், ஆலய நிர்வாகிகள், பஞ்சாயத்து தலைவர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாண்டியன் 1. புதுச்சேரி காலாப்பட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி வந்தே மாதிரம் இயக்கத்தின் கீழ் விக்சித் பாரத் யுவா கனெக்ட் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் அமைந்தது. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை முன்னேறிய நாடாக மாற்றும் நோக்கில் இளைஞர்களிடையே தேசப்பற்று மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் தேச வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு மற்றும் சட்ட மாணவர்களின் சமூக பொறுப்புகள் குறித்து உரையாற்றினர். விழாவில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இதில் கல்லூரி பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேச பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதாக உறுதியெடுத்தனர். But you should stand as a pillar and echo Vande Mataram in your soul that nobody has rights
பாரிஸ் நகரை அடுத்த மோந்த்ரோவில் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகையை சாலிடே மெட்டரண்ட் அரங்கில் சிறப்பாக கொண்டாடினர். மண்பானைகளில் பொங்கல் வைத்து தாரை தப்பட்டை முழக்கங்களுடன் விழா தொடங்கியது. கும்மி, பரதநாட்டியம், பக்தி பாடல்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் விழாவிற்கு உற்சாகம் சேர்த்தன. மோந்த்ரோ மேயர் ஜேம்ஸ் செரான், துணை மேயர் மற்றும் சமூக நல அதிகாரி முகமது யூசுப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தமிழர்களின் பண்பாட்டு பாதுகாப்பை பாராட்டினர். 120க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் கலந்து கொண்ட இந்த விழா மகிழ்ச்சியுடன் நடைபெற்றது. விழாவை அபிசிப் பிரெஞ்சு தென்னிந்திய நட்புறவு சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள ஏனம் சட்டமன்ற தொகுதியில் பிரபல தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டாராஜு சாவித்திரி நகரில் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சாவித்திரி நகரில் உள்ள ஸ்ரீ கனகதுர்கா கோவிலிலும் ஸ்ரீராமர் கோவிலிலும் வேத பண்டிதர்களின் முன்னிலையில் பூஜைகள் நடத்தி மக்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய்தார். தேர்தலில் போட்டியிடும் உறுதியுடன் சாவித்திரி நகரில் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்பொழுது அவர் கூறுகையில், மக்கள் காட்டும் ஆதரவும் அன்பும் தன்னை மேலும் உற்சாகப்படுத்துவதாக தெரிவித்தார். தன்னை ஆதரித்து ஊக்கமளித்த அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்த அவர், ஏனம் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தன்னால் இயன்ற முழு முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். மேலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசாங்கத்திடமிருந்து தேவையான நிதியை பெற்றுத் தருவதுடன் ஏனம் நகரை வளர்ச்சிப் பாதையில் முன்னேற்றுவேன் என கூறினார். மக்களுடன் நேரடியாக உரையாடி அவர்களின் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க முயற்சிப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்துபுரம் கணபதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாராளுமன்றம் நடைபெறும் நிலையில் அமெரிக்காவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த விவாதத்தில் செயல்படுவது அரசியலமைப்பிற்கும் ஜனநாயகத்திற்கும் முரணானது என ஐக்கிய விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் கண்டனம் தெரிவித்தார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை விவசாயிகள் யாத்திரை குழுவுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், FTA இந்திய விவசாயத்தை பாதிக்கும் என்றும் ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்தில் விவாதித்து விவசாயிகளின் கருத்து கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை உடனடியாக கொண்டுவர வேண்டும் என கோரினார். இந்த விவகாரம் குறித்து பிரதமரிடம் நேரடியாக எடுத்துரைப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன் ஆணைக்கிணங்க வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் மண்டல பொறுப்பாளரும் மாநிலங்கள் அமைப்பு உறுப்பினருமான ஆனந்த் தலைமையில் வானூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கு நியமன ஆணை கடிதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் சிலம்பரசன், தொகுதி பொருளாளர் வழக்கறிஞர் வெற்றிவேல், துணை செயலாளர்கள் பசுபதி, விமல்ராஜ், அறிவழகன் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி தலைவரின் வழிகாட்டுதலின் பேரில் ஒருமித்த கருத்துடன் செயல்பட்டு கூட்டணி கட்சிக்காக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
நிறைவாக இளம்பழுதி நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெற்றிவேல் செய்திருந்தார். புதுச்சேரி அரும்பாத்தபுரத்தில் இயங்கி வரும் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் முதலாம் ஆண்டு துவக்க விழாவும் கிரவுன் EV மின்சார வாகன தொழில்நுட்பத்திற்கான பிரத்யேக பயிற்சி மையமும் தொடங்கப்பட்டது. விழாவிற்கு நிறுவன சேர்மன் சந்திரபோஸ் வேதாச்சலம், வைஸ் சேர்மன் அப்பந்தராஜ் MS ஆகியோர் தலைமை தாங்கினர். புதுச்சேரி போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதிய மையத்தை திறந்து வைத்தார். விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த மையத்தில் EV பேட்டரி, வயரிங், டிசைனிங் மற்றும் மெக்கானிக்கல் தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. ஸ்கில் இந்தியா, மாயாதேவி பல்கலைக்கழகம், IIT ரூர்க்கி அங்கீகாரம் பெற்ற இந்த 9 மாத பயிற்சியை முடிக்கும் மாணவர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட GN பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குழந்தை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இந்த பெருவிழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் தலைவர் சங்கர், கௌரவ தலைவர் பொன் அர்ஜுனன், செயலாளர் தங்க கதிர்வேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ராஜன், ஆறுமுகம், கிருஷ்ணன், கனகராஜ், வீரக்கண்ணு, மாசிலாமணி, சந்தோஷ் பெரியசாமி, ஜான், ஞானவேல், வீரமுத்து, புவனேஷ், மதிவாணன், ஆனந்த், ஏழுமலை, விஜயகாந்த் மற்றும் கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தேவபொழிலன், தலையாரி தமிழ்மாறன், அமுதவன், பொதினி வளவன், ஆதவன், எழில்மாறன், வாகையரசு, தமிழரசன், கலைவாணன், தயாநிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் இயங்கிய 27 பேர் அமரக்கூடிய மினி சொகுசு AC பேருந்துகளில் 2 பேருந்துகள் சுண்ணாம்பாறு படகு குழாம் பார்க்கிங் பகுதியில் பல மாதங்களாக பயன்பாடின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இவை தற்போது இரவு நேரங்களில் மது அருந்தும் இடமாக மாறி சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வாகன நிறுத்தத்திற்கும் இடையூறு ஏற்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பேருந்துகளை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அல்லது அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் இயங்கும் சாசன் சோலரா மருந்து தொழிற்சாலையின் கழிவுநீர் குழாய் கடலில் 500 மீட்டர் தூரத்தில் அகற்றப்படாமல் இருப்பதை எதிர்த்து மீனவர்கள் மக்கள் நல சங்கம் தொடர்ந்த வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த 2025 ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அன்று 3 மாதத்திற்குள் குழாயையும் தொடர்புடைய கட்டுமானங்களையும் அகற்ற உத்தரவிட்டது. ஆனால் கம்பெனி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் கடத்தி வருவதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் சங்கம் மீண்டும் தீர்ப்பாயத்தில் முறையிட்டது. குழாயை அகற்றினால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கம்பெனி தெரிவித்த நிலையில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் மூலம் ஆய்வு நடத்த 30 நாட்கள் தேவைப்படும் என தெரிவித்தது. அடுத்த விசாரணை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன் அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் கடும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தீர்ப்பாயம் எச்சரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை சார்பில் சாசன் சோலரா நிறுவனத்திற்கு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே கழிவுநீர் குழாயில் உயிரினங்கள் வாழ்வதாக கூறுவதை காலாப்பட்டு மீனவர்கள் மறுத்து இது அதிகாரிகளையும் தீர்ப்பாயத்தையும் ஏமாற்றும் செயல் என கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.